ஒன்றிய பிஜேபி குறிப்பாக தென் மாநிலத்தில் காலூன்றுவதற்கான ஒரு தொடர்ச்சியான தீவிரமான முயற்சியில் ஈடுபட்டு வருவதை நாம் அனைவரும் அறிவோம். நடைபெற இருக்கிற சட்டப்பேரவைத் தேர்தலை பயன்படுத்தி அதிமுகவுடைய துணையோடு எப்படியாவது தமிழகத்தில் கால் ஊன்ற வேண்டும், சட்டப்பேரவையிலே ஆட்சியிலே பங்கேற்க வேண்டும் என்கிற தீவிர முனைப்போடு பிஜேபி என்பது செயல்பட்டு வருகிறது. அதற்கு ஆதரவாக பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட பல கட்சிகள் அவர்களுக்கு துணை போய் கொண்டிருக்கிறார்கள். இத்தகைய சூழ்நிலையில் பிஜேபியினுடைய இந்த தொடர் முயற்சியை முறியடிக்கக்கூடிய வகையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில் மதச்சார்பற்ற கட்சிகள் அனைத்தும் ஒன்றாக சேர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஒற்றுமையாக இந்த தேர்தலை களத்திலே நிற்கிறது. இந்த முயற்சியின் மூலமாக அதிமுக பிஜேபி கூட்டணியை இந்த தேர்தலில் முழுமையாக தோற்கடிப்பது என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மிக முக்கியமான நோக்கம். இரண்டாவது, இந்த தேர்தலில் இடதுசாரிகளுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை உயர்த்துவது என்பது எங்களது இரண்டாவது முக்கியமான நோக்கம். மூன்றாவது, இந்த தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிற பல்வேறு வாக்குறுதிகள், அதைப் போலவே திராவிட முன்னேற்றக் கழகம் உள்ளிட்ட இந்த அணியை சார்ந்த பல்வேறு கட்சிகளின் சார்பில் ஏற்கனவே தேர்தல் அறிக்கை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தேர்தல் அறிக்கை என்பது ஒரு சடங்காக இல்லாமல் உண்மையிலேயே தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் தமிழகத்தினுடைய வளர்ச்சியில் ஒரு முக்கியமான பங்கை ஆற்றக்கூடிய திட்டங்களை நிறைவேற்றக்கூடிய ஒன்றாகவும் மாநிலத்தினுடைய உரிமைகளை பாதுகாப்பது, அதற்குரிய நடவடிக்கைகளை எடுப்பது என்கிற முறையில் இந்த தேர்தல் அறிக்கைகள் விளங்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விரும்புகிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை அந்த அடிப்படையில் தான் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையும் இந்த என்ன நடைமுறை சாத்தியம், தமிழகத்தினுடைய நிதி நிலைமை, மாநில அரசாங்கங்களுக்கு உள்ள அதிகாரம், இதை பயன்படுத்தி என்ன செய்ய முடியுமோ அப்படி யதார்த்தபூர்வமாக அந்த அறிக்கை என்பதும் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பல்வேறு கட்சிகளை வெளியிட்டிருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கைகள் எப்படியாவது தேர்தலில் பொய்யான வாக்குறுதிகளை, ஆசை வார்த்தைகளை வாக்காளர்களிடம் கொடுத்து ஆட்சி அதிகாரத்தை எப்படியாவது கைப்பற்றினால் போதும் என்கிற முறையில் பல கட்சியினுடைய தேர்தல் அறிக்கைகள் என்பது இந்த முறை வெளிவந்திருக்கிறது. இதற்கு மாறாக உழைக்கும் மக்களுடைய உரிமை குரலை சட்டமன்றத்தில் எதிரொலிப்பதற்கான ஒரு நல்ல வாய்ப்பாக இந்த தேர்தலை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கருதுகிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த பிஜேபியை நாங்கள் இந்த அளவுக்கு கடுமையாக எதிர்ப்பதற்கான காரணம், கடந்த 10 ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக குறிப்பாக பிஜேபி அல்லாத மாநில அரசாங்கங்கள் செயல்படக்கூடிய மாநிலங்களுடைய மாநில உரிமைகளை பறிப்பது, நிதி வழங்குவதிலே பாரபட்சமாக நடந்து கொள்வது, மாநிலங்களுக்கு வழங்க வேண்டிய திட்டங்களுக்கு அனுமதி தராமல் மறுப்பது, மொழி திணிப்பு உள்ளிட்ட பல்வேறு வகைகளில் பிஜேபி அல்லாத மாநில அரசாங்கங்களுக்கு எதிராக ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் தொடர்ச்சியாக செயல்பட்டு வருகிறது. கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக உச்சநீதிமன்ற நீதிபதி நாகரத்னா அவர்கள் மத்திய அரசாங்கத்தினுடைய இந்த பிஜேபி அல்லாத மாநில அரசாங்கங்களின் மீது மத்திய அரசாங்கம் நடந்து கொள்ளக்கூடிய போக்குகள் சம்பந்தமாக தன்னுடைய வலிமையான கருத்தை நீதிபதி நாகரத்னா அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அதை முழுமையாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அப்படித்தான் ஒன்றிய பிஜேபி அரசாங்கத்தின் அணுகுமுறை என்பது இருக்கிறது. அதே மாதிரி ஆளுநர்கள் மூலமாக இந்த மாநில அரசாங்கங்களுக்கு எவ்வளவு தொந்தரவுகள் விளைவிக்க முடியுமோ அவ்வளவு தொந்தரவுகளை கடந்த காலத்தில் இந்த அரசாங்கம் கொடுத்திருக்கிறது. இப்போது தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிற ஆளுநரும் ஏற்கனவே இருந்த ஆளுநர் ஆர்.என். ரவி பரவாயில்லை என்று சொல்லத்தக்க அளவுக்கு தான் இவர் ஒரு முழுமையான ஆர்எஸ்எஸ் பிரச்சாரகர் என்கிற முறையிலே தான் இப்போது வந்திருக்கக்கூடிய ஆளுநரும் நடந்து கொள்கிறார். குறிப்பாக ஆர்எஸ்எஸ் நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகளில் நேரடியாக பங்கேற்பது, அதற்கு சாதகமாக நடந்து கொள்வது என்று வந்த சில நாட்களிலேயே அவருடைய அணுகுமுறை என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. அரசியல் சாசனத்தின் பெயரால் பதவியேற்றிருக்கக்கூடிய ஆளுநர்கள் இப்படி ஒரு அரசியல் சார்போடும்
ஒரு மக்களுக்கு விரோதமான கொள்கைகள், அரசியல் சாசனத்துக்கு விரோதமான கொள்கைகளை கொண்ட ஆர்எஸ்எஸ்க்கு சாதகமாக நடந்து கொள்வது என்பது முற்றிலும் ஏற்க முடியாதது. இத்தகைய போக்கை நம்முடைய தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.